Good morning, students. Geography second lesson, 9th standard social, geography second lesson, page number 171. Depositional landforms of river. Depositional landforms of river. ஆற்றின் படிய வைத்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்கள். ஆறுகள்னால என்னென்ன முறையில் அந்த ஆறுகள் படிய வைக்கிறது, அந்த தண்ணி அந்த ஓடி ஓடி போய் எப்படி அது பள்ளமான பகுதியில் அப்படி படிய வைக்கிறது, அந்த படிய வைக்கிறது என்னென்ன நிலத்தோற்றங்கள் உருவாகுது அப்படிங்கிறத இந்த டாபிக் நமக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், அலுவியல் ஃபேன். தட் மீன்ஸ் வண்டல் விசிறி. இப்போ அலுவியல் சாயில் அப்படின்னா வண்டல் மண். அலுவியல் ஃபேன் வண்டல் விசிறி. A fan shaped deposition made by the river at the foothills is called an alluvial plain. ஆறுகள் கடத்தி வரப்பட்ட பொருள்கள், அதாவது மலையினுடைய அடிவாரத்தில் விசிறி போன்ற ஒரு கூம்பு வடிவத்தில் அதை என்ன செய்யலாம், படிய வைக்கிறது. இதுக்கு பேர் தான் அலுவியல் ஃபேன். alluvial fan. Next, flood plain. floodனா வெள்ளம், plain சமவெளி, வெள்ள சமவெளி. Fine sediments are deposited on river banks when a river flood. These sediments make the region rich and fertile. This is called ஃப்ளட் பிளைன். அதாவது ஆறுகளில் இந்த வெள்ளப்பெருக்கு, மழை நேரத்தில் ரொம்ப வெள்ளம் வரும் பார்த்தீங்களா, அந்த வெள்ளம் பெருக்கிற நேரத்தில் இந்த ஆற்றின் கரையோரம் இருக்கிற பகுதியில் படிகிற மணலானது மென்மையானதாக இருக்குமா. இந்த மாதிரி மென்மையான உள்ள தோற்றத்துக்கு தான் ஃப்ளட் பிளைன், வெள்ளச்சமவெளி. As the height of the river banks gets increases due to continuous deposition of a flooded river, leaves are formed. அதாவது இந்த ஆறுகளை தொடர்ந்து ஆற்றின் கரைகளில் படிவுகளை படி வைக்கிறதுனால இந்த ஆற்றின் கரைகள் ஆட்டோமேட்டிக்காக எப்படியாக தான் உயருது, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி உயர்ந்துக்கிட்டே போகுது. இவ்வாறு இந்த அதாவது இவ்வாறு இப்படி உயர்த்தப்பட்ட பகுதிக்கு தான் இந்த நிலத்தோட்டத்துக்கு பேர் வெள்ள தடுப்பு அணைகள். அதாவது ஆட்டோமேட்டிக்காக அந்த கரைகள் உயரமாகுது, இதுக்கு பேர் வெள்ள தடுப்பு அணைகள். லீவிஸும் ஆர் ஃபார்ம்டு. நெக்ஸ்ட், எஸ்டரி, முகத்துவாரம். Estuary is formed where the rivers meets the sea. அப்போ இந்த முகத்துவாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழில். இந்த முகத்துவாரம் எப்படின்னா, ஆறு கடலில் சேரும் இடத்துல உள்ள இடத்துக்கு பேர் தான் முகத்துவாரம். ஆறு கடலை போய் சேருது, டச் ஆகுது, அந்த இடத்துக்கு பேர் தான் எஸ்டரி. The estuary is formed where the rivers meets the sea. Deposition of silt by the river is not possible here in the estuaries like delta, as if the waves keep on eroding the deposit. Example, river Narmada and Dapti. அதாவது இந்த வகையான நிலத்தோற்றம், அதாவது முகத்துவாரம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த வகையான நிலத்தோற்றம் இந்த படிய வைக்கிறதுனால செயல் ஒரு நாள் இதில் நடைபெறாது. இது எப்படின்னா, அலைகளில் அரித்தல், அதாவது கடல் பக்கத்தில் இருக்கிறனால அலைகள் உண்டாகிட்டே இருக்குது. இதில் அரித்தல் காரணமாக டெல்டா நம்ம சொல்லலாம். இந்த டெல்டா போல் படிய வைக்கிற தன்மை நடைபெறாது. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, ரிவர் நர்மதா அண்ட் தப்தி. ரிவர் நர்மதா அண்ட் தப்தி. நெக்ஸ்ட், டெல்டா. This is important one. Delta, a triangular shaped low lying area formed by the river at its mouth is called delta. டெல்டானா என்னன்னு பாருங்கள். இந்த ஆற்றினுடைய முகத்துவாரம்
இது வந்து முக்கோண வடிவத்தில் என்னது படியுது. ஆற்றினுடைய முகத்துவாரத்தில் படிவுகள் எப்படி ஏற்படுதான்? முக்கோணம் போன்ற ஷேப்பில் என்னது படிய வைக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த முக்கோண வடிவில் படிவுகளால் உருவாக்கப்பட்ட நிலத்தோற்றத்துக்கு தான் பேர் என்னது? டெல்டா. A triangular shaped low lying area formed by the river at its mouth is called delta. Deltas have fine deposits of sediments enriched with minerals. இந்த டெல்டா பல அதாவது தாதுக்கள் மற்றும் ரிச் மினரல்ஸ் இதெல்லாம் அடங்கியிருக்குது. எக்ஸாம்பிள் காவேரி டெல்டா, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த காவேரி டெல்டா எக்ஸாம்பிள் 1. ஃபேக்ட்ஸ் இதுலேயும் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். பாருங்கள், த க்ரீக் லெட்டர், முக்கோணம் ஷேப்பில் இருக்க த க்ரீக் லெட்டர் pronounced delta closely resembles the triangular delta of the river Nile. Sundarban delta formed by the river Ganga Brahmaputra is the largest delta in the world. Last 2 lines very important, 1 mark question. Delta formed by the river Ganga Brahmaputra is the largest delta in the world. உலகில் மிகப்பெரிய டெல்டா அப்படின்னு நம்ம சொல்ல போனால் கங்கை பிரம்மபுத்திர டெல்டா. ஓகே, த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் நோன் கீசர், அதாவது கீசர்னா தண்ணியை சூடுபடுத்துறது, வெப்பம், அதாவது வெப்ப நீரூற்று. இப்போ நம்ம வீட்டிலலாம் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதே போல் கீசர். இந்த கீசர் இஸ் த ஓல்டு ஃபெய்த்ஃபுல் கீசர் இந்த எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் இன் வயமிங் USA. அதாவது அமெரிக்காவில் உள்ள வியாமிங்கின் எல்லோஸ்டோன், அமெரிக்காவில் இருக்கிற அந்த இடத்துல USAல இருக்கிற அந்த எல்லோஸ்டோன் தேசிய பூங்காவில் காணப்படும் ஓல்டு ஃபெய்த்ஃபுல், ஓல்டு ஃபெய்த்ஃபுல் இந்த வெப்ப நீரூற்று தான் உலகின் சிறந்த வெப்ப நீரூற்று. அதாவது உலகத்திலே மிக சிறந்த கீசர் நேம் ஓல்டு ஃபெய்த்ஃபுல். very important one. Next, karst topography. Karst topography. Karst topographyனா அதாவது கிரவுண்ட் வாட்டர் எப்படின்னா லைம்ஸ்டோன் ரீஜன், அதாவது சுண்ணாம்பு நில பிரதேசங்களில் நிலத்தடி நீரில் உள்ள செயல்கள் குறிக்கிறது தான் காஸ்ட் டோப்போகிராஃபி. As an agent of gradation, underground water creates distinct landforms in limestone regions called karst topography. Groundwater is an active agent in limestone regions. நல்லா பார்க்கணுன்னா இந்த நிலத்தடி நீர் சுண்ணாம்பு தண்ணியினால் இருக்குது. வாட்டர் வந்து நம்ம சொல்கிறோம் குடிக்கிற தண்ணீர் வந்து நல்ல தண்ணியாக இருக்குது, சில இடங்களில் கிரவுண்ட் வாட்டர் சுண்ணாம்பாக இருக்குது. இந்த மாதிரி நிலப்பரப்பை கொண்ட பகுதிக்கு தான் காஸ்ட் டோப்போகிராஃபி. காஸ்ட் டோப்போகிராஃபி இஸ் ஃபார்ம்டு டியூ டு த dissolution of soluble rocks such as limestone, dolomite and gypsum. இந்த மாதிரி சுண்ணாம்பு நிலத்தோட்டத்துக்கு இது எப்படின்னா இந்த நீரில் எளிதில் கரையும் தன்மையுடைய, அதாவது தண்ணியில் எளிதில் கரையிற தன்மையுடைய இந்த சுண்ணாம்புக்கள், டாலமைட், ஜிப்சம் இதெல்லாம் பாறை பிரதேசத்தில் என்னது காணப்படுகிறது, பாறை போன்ற பிரதேசத்தில் என்னது காணப்படுகிறது. limestone topography of western Slovenia extends for a distance of 480 km in length and 80 km in width, which is termed as karsts in the Slavic language. The world's largest karst area in the Nullar Bar located on the Great Australian Coast. அதாவது இந்த ஒன்றில் கூட கேட்கலாம், ரொம்ப முக்கியம். இது வந்து மேற்கு
ஸ்லோவேனியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் சுமார், அதாவது 480 கிலோமீட்டர் லென்த், 450 கிலோமீட்டர் நீளம், 80 கிலோமீட்டர் அகலம் பரவி காணப்படுதான். இந்த மாதிரி நிலத்தோட்டம் வந்து எங்கே இருக்குது? இது வந்து காஸ்ட் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஸ்லாவிக் மொழியில், ஸ்லாவிக் மொழி லாங்குவேஜ், ஸ்லாவிக் லாங்குவேஜ், இந்த மொழியில் காஸ்ட் என அழைக்கப்படுகிறது. இது வந்து எங்கே பாருங்கள், கிரேட் ஆஸ்திரேலியன் கடற்கரை அமைந்துள்ள நல்லார் பார் உலகின் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம். ஒன் வேர்ட் ஆன்சரில் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. காஸ்ட் ரீஜன்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் சதர்ன் ஃப்ரான்ஸ். Two marks question. Karst regions are also found in southern France, Spain, Mexico, Jamaica, Western Cuba, Central New Guinea, Sri Lanka and Myanmar. அதாவது இந்த உலகில் சுண்ணாம்பு பிரதேசம் எங்கெங்கே இருக்கான், இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது. நம்ம இந்தியாவில் கூட இந்த காஸ்ட் ஏரியாஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி இந்த பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்னோட ஆன்சரில் கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. வெஸ்டர்ன் பீகார், குப்ததாம் கேவ்ஸ், கேவ்னா குகை, உத்தர்காண்ட், ஸ்டேட் நேம் உத்தர்காண்ட், ராபர்ட் கேவ் அண்ட் டபகேஸ்வர் டெம்பிள், மத்திய பிரதேஷ், பாண்டேவ் கேவ்ஸ், பச்மார் ஹில்ஸ், Basta district in Chhattisgarh, Kudumsar. Next, Andhra Pradesh, that is Visakhapatnam. Visakhapatnam எந்த இடத்துல? Bora Caves. Karst areas in India. Next, erosional landforms of underground water. இந்த underground water, அந்த நிலத்தடி நீரில் எரோஷனல், அதாவது அரித்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோட்டங்கள், அரிக்கிற நிமித்தமாக இந்த நிலத்தோட்டங்கள் எப்படி எப்படி அந்த தண்ணியுடைய டேஸ்ட் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பேராகிராஃப், இந்த பாயிண்ட் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் எரோஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த ப்ராசஸ் ஆஃப் சொல்யூஷன். அதாவது இந்த அரித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இது பெரும்பாலும் எப்படின்னா கரைதலுக்கு ரொம்ப முக்கியமானது. When rainwater mixes with carbon dioxide and enters into a limestone region, it dissolves and destroys much of the limestone. சுண்ணாம்பு நிலப்பிரதேசங்களில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மழை நீரில் கலக்கும்போது, மழை பெய்யும்போது அந்த கிரவுண்ட் வாட்டருக்குள்ள உள்ள அந்த மழை நீர் போகும்போது அது சுண்ணாம்புடன் வேதி வினை புரிகிறது. இவ்வாறு வேதி வினை புரியும் விதமாக கரைந்து சிதைந்து விடுகிறது. இதனுடைய ரிசல்ட் எப்படின்னா, லேண்ட்ஃபார்ம்ஸ் சச் அஸ் டெரா ரோசா, லாப்பிஸ், சின்ஹோல்ஸ், ஸ்பாலோஹோல்ஸ், டாலைன்ஸ், வலஸ், பால்ஜஸ், கேவ்ஸ் அண்ட் கேவரன்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இப்படி இதன் விளைவாக இந்த மாதிரி நிலத்தோட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. என்னென்ன நிலத்தோட்டங்கள்? டெரா ரோசா, லாப்பிஸ், சிங்க் ஹோல்ஸ், அதாவது உறிஞ்சி துளை, ஸ்பாலோ ஹோல்ஸ், இது வந்து மழை நீரானால் உண்டாகிற ஒரு ஹோல்ஸ், டாலைன், வாலா, போல்ஜே, கேவ், குகைகள், கேவன், இது வந்து அடிநில குகை, குகையில் அடிப்பகுதி போன்ற நிலத்தோட்டங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் உருவாகுது. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். டெரா ரோசா, இட்டாலியன் டேம் ஃபார் ரெட் சாயில். இந்த டெரா ரோசா நம்ம சொல்கிறோம், இது இத்தாலி மொழியில் செம்மண். டெபாசிஷன் ஆஃப் ரெட் கிளே சாயில் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் டியூ டு த டிசொல்யூஷன் ஆஃப் லைம்ஸ்டோன் கண்டென்ட் ஆஃப் ராக்ஸ். த ரெட்னஸ் ஆஃப் த சாயில் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு. சுண்ணாம்பு நிலப்பிரதேசத்தில் உள்ள சுண்ணாம்பு மண் இது எப்படியா கரைகிறது, கரைது மட்டும் இல்லை சிதைவும் பெறுகிறது. அப்படி சிதைவும் பெறுகிறது நிமித்தமாக இந்த பகுதியில் அந்த மண் வந்து செம்மண் போன்ற நிலத்தோட்டத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது.
இந்த சிகப்பு நிறமாக காணப்படும் அதில் உள்ள இரும்பு ஆக்சைடு தான் இதுக்கு எனது முக்கியமான காரணம். அதாவது அயன் ஆக்சைடு. The redness of the soil is due to the presence of the iron oxide. See the picture. Next, lapis. Lapis. When the joints of limestone rocks are corrugated by groundwater, long furrows are formed and these are called lapis. அதாவது சில இடங்களில் கரடு முரடாக இருக்கும். இப்படிப்பட்ட இடத்துல உள்ள சுண்ணாம்பு பாறை அது எப்படின்னா நிலத்தடி நீர் வந்து அதாவது எப்படி நெளிந்து வளைந்து ஓடும் தன்மையை கொண்டது. அதான் ஃபரோஸ், நெளிந்து வளைந்து ஓடும் தன்மையை கொண்டது. இப்படிப்பட்ட இடத்துக்கு பேர் தான் என்னது? லாப்பிஸ். பிக்சரை பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் சிங்க் ஹோல் அதாவது சிங்க் ஹோல் உறிஞ்சுகிற தன்மை, துளைகள் போன்றது. A funnel shaped depressions formed due to dissolution of limestone rock is called sinkholes. Their average depth ranges between 3 and 9 meters. சுண்ணாம்பு பாறை எப்படின்னா கரைதலினால் ஏற்படக்கூடிய அதாவது எப்படி ஃபுனல், அதாவது ஃபுனல்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது தண்ணி ஏதாவது ஊற்றுறதுக்கு இந்த ஃபுனல் நம்ம வீட்டில் கூட யூஸ் பண்ணுவோம். அதாவது எதுலையாவது ஒரு இதில் தண்ணீர் ஊற்றுனா அந்த ஃபுனலில் ஊற்றுனா நேரடியாக அதில் என்னது போய் சேரும். இந்த புனல் வடிவ பள்ளத்தாக்கில் உறிஞ்சி துளைகள் அதாவது ஹோல்ஸ் காணப்படுகிறது. இதன் சராசரி ஆழம் அதாவது ஆவரேஜ் டெப்த் ரேஞ்சஸ் பிட்வீன் 3, சராசரி ஆழம் 3 முதல் 9 மீட்டர், 3 and 9 meters. பிக்சரை பாருங்களேன். The world's deepest sinkhole is China's Xianzhou Tiangong at 2,172 feet. There are as many as 15,000 sinkholes in Illinois. அதாவது உலகின் மிக ஆழமான உறிஞ்சித்துளை சீனாவில் 2172 அடி ஆழத்தில் காணப்படும் சைனோசை ஜியான்காங். See the spelling, சைனோசை ஜியான்காங் ங்கிற இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்கலாம். இது அமெரிக்க ஐக்கிய தேசம் அமெரிக்காவில் உள்ள இலினாய்ஸில் 15,000க்கு மேல் உறிஞ்சித்துளைகள் உள்ளன. There are as many as 15,000 sinkholes in Illinois. Next, caves and caverns. Caves குகைகள் மற்றும் அடிநிலை குகைகள். caverns அடிநிலை குகைகள். கேவ், இந்த கேவ்ங்கிறது எப்படின்னா மலை போன்ற பிரதேசங்களில் இந்த நிலத்தடி நீரில் உள்ள மாற்றத்தாழ்வுகளால் ஏற்படும் நிலத்தோட்டத்தின் படி இந்த குகை உருவாகுது. கேவ்ஸ் அண்ட் கேவர்ன்ஸ் ஆர் சப்டெரனியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காஸ்ட் டோப்போகிராஃபி. குகைகளும் அடிநிலை குகைகளும் சுண்ணாம்பு பிரதேசம் அதாவது காஸ்ட் டோப்போகிராஃபி, சுண்ணாம்பு பிரதேசத்தில் நிலத்தடியில் காணப்படும் நிலத்தோற்றம். Caves are hollows that are formed by the dissolution of limestone rocks when carbon dioxide in air turns into carbonic acid after its reaction with water. They vary in size and shape. அதாவது இந்த சுண்ணாம்பு பாறைகளில் இது வினை புரியுதுனால ஒரு குகை போன்ற ஒரு செயல் அங்கே உருவாகுது. இது உருவத்திலும் அளவிலும் வேறுபட்டு காணப்படுமா. அதாவது they vary
in size and shape. Caverns are the caves with irregular floors. அடிநிலை குகைகளின் தரைப்பகுதி சமமற்று காணப்படுது. எப்படி? சமமாக இருக்காது, சமமற்று அது காணப்படுது. irregular floors. Example, குக்டராதம் caves in western Bihar. இந்த வெஸ்டர்ன் பீகாரில் உள்ள குக்டதாம்ங்கிற கேவ் எக்ஸாம்பிள். All types of deposits in the caves and caverns are collectively called speleothems, which includes travertines, tufa, dipstones. அதாவது குகைகளிலும் அடிநில குகைகளிலும் இந்த படிய வைக்கிறதுனால சில நிலத்தோற்றங்கள் உருவாகுது. இதற்கு ஸ்பீலியோதேம்ஸ் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லை, ட்ராவர்டைன், ரூஃப், டூஃபா அண்ட் ட்ரிப்ஸ்டோன் இதுவும் இதில் அடங்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸ்பாலோ ஹோல்ஸ், வலாஸ், டொலைன்ஸ், பொலிஜிஸ் ஆர் other erosional features of karst regions predominant in other parts of the world. அதாவது இந்த குகைகள், அது எப்படி சொல்லப்போனா தமிழில் குகைகள், இவாலாக்கள், இவாலாஸ், டோலின்கள், டோலின்கள், போல்ஜேக்கள் இதெல்லாம் நிலத்தோற்றங்களை பிற பகுதியில் காணப்படும் சுண்ணாம்பு நில பிரதேச நிலத்தோற்றம். பிற பகுதியில் உள்ள சுண்ணாம்பு நில தோட்டத்துக்கு இந்த பேர். நெக்ஸ்ட், டிப்போசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். நிலத்தடி நீர் படிவு நிலத்தோற்றங்கள். டிப்போசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். நிலத்தடி நீரில் உள்ள படிவு தன்மையில் உள்ள நிலத்தோற்றங்கள். அங்கே எப்படி நிலத்தோட்டம் உருவாகுது? இப்போ it is interesting to know that a variety of depositional features are formed on the floor, ceiling and walls of the caves and caverns of the karst topography. Karst topography எதை சொல்கிறோம்? சுண்ணாம்பு நில பிரதேசம். காஸ்ட் டோபோகிராஃபி சுண்ணாம்பு நில பிரதேசம். இந்த சுண்ணாம்பு நில பிரதேசத்தில் உள்ள குகைகள் மற்றும் அடிநிலை குகைகள். கேவ்னா குகை, கேவரன்ஸ் அடிநிலை குகைகள். இந்த மாதிரி இடத்துல மேல்தளம் மற்றும் தரைத்தளம் போன்ற தளங்கள்லாம் இருக்குல்ல, அது பக்கத்தில் உள்ள சுவர்கள் இதில் என்னது படிவுகள் நிறைய படிய வைக்கப்படுவதனால சில நிலத்தோற்றங்களை உருவாக்குகின்றன. ஸ்டாலக்மைட் அண்ட் காலம். ஸ்டாலக்மைட் அண்ட் காலம். இன் தமிழ் கல்விழுது, கல்முளை மற்றும் செங்குத்து கல்தூண். when the water containing dissolved calcite gradually drips from the ceiling of the caves, water evaporates and the remaining calcite hangs from the ceiling. Thus stalactites are formed. When the calcite deposits rises upward like a pillar, stalagmites are formed. அதாவது இந்த குகைகளின் கூரை, அந்த கூரையிலேருந்து ஒழுகும் நீர் அது எப்படியா கால்சியம் கார்பனேட் கலந்த நீர் என்று சொல்லலாம். இந்த மாதிரி நீர் நீராவி ஆகும்போது, அதாவது நீராவியாக ஆகும்போது, அதாவது வாட்டர் எவாபரேட்ஸ், நீராவி ஆகும்போது கால்சைட் விழுதுகள் போன்று காட்சியளிக்கும். கால்சைட் விழுதுகள் போன்று என்னது காட்சியளிக்கிறது. இதுக்கு பேர் தான் கல் விழுது, ஸ்டாலக்டைட் கல் விழுது என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி கால்சியம் கார்பனேட் கலந்த நீர் தரையில் படிந்து மேல் நோக்கி வளர்வதற்கு பேர் தான் கல்முளை எனப்படுகிறது, ஸ்டாலக்மைட்.
ஸ்டாலக்மைட். கீழ் நோக்கி வளரும் கல்விழுதும் மேல் நோக்கி வளரும் கல்முனை ஒன்று சேர்ந்து செங்குத்து கல் தூணாக உருவாகிறது. அதாவது காலம் ஆர் பில்லர். காலம்க்கு இன்னொரு வேர்டு பில்லர். இதில் நம்ம பார்க்கலாம். சம்டைம்ஸ் stalactites and stalagmites meet together to form columns or pillars. அதாவது கீழ் நோக்கி வளரும் கல்வெழுதும் மேல் நோக்கி வளரும் கல்முளையும், அதாவது ஸ்டாலக்டைட் ஸ்டாலக்மைட், இது எப்படியா ஒன்றுக்கு ஒன்று மீட் ஆகுது. மீட் ஆனோன்னா அது எப்படி ஃபார்ம் ஆகுதான், பில்லர் போன்று, அதாவது தூண் மாதிரி ஒரு செங்குத்தாக ஒரு தூண் உருவாகுது. இதுக்கு பேர் தான் பில்லர்ஸ், காலம். நெக்ஸ்ட் கிளேசியர்ஸ், பனி ஆறுகள். கிளேசியர்ஸ், பனி ஆறுகள். இந்த பனி ஆறுகள் எப்படி, அதாவது பனி வயல், அதாவது ஸ்னோ ஃபீல்டு, பனினால் சூழப்பட்ட பகுதியில் இந்த மாதிரி வெப்பத்தின் நிமித்தம் அப்படி நீர் கரைந்து அது ஆறுகளாக ஓடி பனியாறுகளாக என்னது உருவாகிறது. A glacier is a large mass of ice that moves slowly over the land from its place of accumulation. It is also known as river of ice. பனிக்குவியல் மண்டலத்திலிருந்து பெரிய அளவிலான பனிக்கட்டிகள் அது எப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பனியாறாக செயல்படுகிறது. இந்த இடத்துக்கு ஸ்னோ ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். பனி வயல், ஃபீல்டுனா வயல், அப்போ ஸ்னோ ஃபீல்டு. இது இட் இஸ் ஆல்சோ known as river of ice. The place of accumulation is called snow field. The height above which there is a permanent snow cover in the higher altitude or latitude is called snow line. அதாவது உயரமான பகுதி, அது மட்டும் இல்லை உயர் அச்சங்கள் நிறைந்த பகுதி, பனி மூடி இருக்கும். இந்த பனினால் மூடப்பட்ட பகுதி நம்ம பகுதிக்கு உறைபனி கோடு, ஸ்னோ லைன் அப்படின்னு சொல்கிறோம். உறைபனி கோடு, ஸ்னோ லைன். ஹையர் த லேட்டிடியூட், லோயர் த ஸ்னோ லைன் ஃப்ரம் த சி லெவல். அதாவது உயரச்சங்களுக்கு செல்ல உறைபனி கோட்டின் எல்லைக்கோடு கடல் மட்டத்திற்கு அருகில் காணப்படும். அதாவது ஹையர் ஆல்டிடியூட், latitude, lower the snow line from the sea level. The gradual transformation of snow into granular ice is called fin or neve, and finally it becomes solid glacial ice. அதாவது the gradual transformation, அதாவது பனிக்கட்டிகள் பனித்துகள்களாக உருமாகுது. இதுக்கு பேர் நேம் இஸ் கால்ட் ஃபின் ஆர் நீவ். அதாவது பனிமணிகள், தமிழில் சொல்ல போனால் பனிமணிகள். And finally it becomes solid glacial ice. இது எப்படியா பனிக்கட்டிகளாக, solid glacial ice, பனிக்கட்டிகளாக என்னது உருவாகிறதா. erosional landforms of glacier. Glaciers are powerful erosive agents. Some of the important erosional landforms are cirque, Attids, Matterhorn, U-shaped valley, hanging valley, fjords, etc. இந்த பனியாறுங்களால் அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றம் அதுக்கு பேர் சர்க், அரட்,
Matterhorns, U-shaped valley, hanging valley, fjords, etc. Most of these glacial features are predominantly seen in countries like Switzerland, Norway, etc. இது பெரும்பாலும் இந்த மாதிரி நிலத்தோற்றம் இந்த பனி ஆறுனால அரித்தல்னால உருவாகும் நிலத்தோற்றம் பெரும்பாலும் எங்கே காணப்படுதுன்னா சுவிட்சர்லாந்து, நார்வே போன்ற நாடுகளில் மட்டும்தான் என்னது காணப்படுகிறது. சர்க், அரட், மெட்டர்ஹோர்ன்ஸ், யூ-ஷேப்டு வேலி, ஹேங்கிங் வேலி, ஃபியோர்ட்ஸ், யூ வடிவ பள்ளத்தாக்கு, சர்க், அரட், இம்பார்ட்டன்ட் ஒன், ஹேங்கிங் வேலி, Sark. The glacier erodes the steep side walls of the mountain and informs a bowl-shaped armchair-like depression. It is termed as sark. அதாவது பனியார்கள் மலைகளின் செங்குத்தான பக்கச்சுவர்களை அரிப்பதால் பள்ளங்கள் தோன்றுகின்றன. நீங்கள் நாற்காலி எடுத்துக்கோங்களேன், நாற்காலி போன்ற வடிவமுடைய பள்ளங்களாக உருவாகுது. நாற்காலி போன்ற வடிவமுடைய பள்ளங்களாக என்னது உருவாகுது, ஆர்ம்சேர். இதற்கு பேர் தான் சர்க். சர்க். அரட்ஸ். Arets are narrow ridges formed when two circular walls join together back to back and forms narrow knife-like ridges. இந்த இரு சர்க்குகள் எதிர்பக்கத்தில் அமைந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பக்கச்சுவர்கள் உருவாகுது. இந்த பக்கச்சுவர்கள் உருவாக அரிக்கப்படுகின்றன. இந்த பக்கச்சுவர்கள் அரிக்கப்படுது நிமித்தாக கத்தி முனை போன்ற கூரிய வடிவத்துடன் இது என்னது காட்சி அளிக்கிறது. பிரமிடல் பீக். பிரமிடு. The pyramidal peaks formed when 3 or more circuits meet together. Example, Matterhorns. அதாவது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட சர்க்குகள் இணையும் போது கூரிய பக்கங்களுடைய சிகரம் போன்ற பிரமிடு. ஏற்கனவே பிரமிடை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில். பிரமிடு வடிவத்தை பெறுகிறது. இந்நிலத்தோற்றமே மேட்டர்ஹார்ன். மேட்டர்ஹார்ன் பிரமிடு. U-shaped valley. When the glacier moves down along a river valley, the valley further gets eroded deep and wide to form a U-shaped valley. அதாவது ஆற்று பள்ளத்தாக்குகளின் வழியே இந்த பனியாறுகள் நகரும்போது அது ஆழமாகவும் அகலமாகவும் அரிக்கப்படுறதுனால அதனுடைய ஷேப் வந்து யூ வடிவத்தில் உருவாகிறதுனால U-shaped வேலி அப்படின்னு நேம் பெயர் பெறுகிறது. ஹேங்கிங் வேலி. தீஸ் ஆர் வேலிஸ் எராடட் பை ட்ரிபியூட்டரி கிளேசியர்ஸ் அண்ட் தட் ஹேங்ஸ் ஓவர் த மெயின் வேலி. அதாவது தொங்கும் பள்ளத்தாக்கு. ஹேங்கு தொங்கும் பள்ளத்தாக்கு. இந்த முதன்மை பனியாற்றினால் உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கின் மீது அமைந்திருக்கும் துணை பனியாற்றின் பள்ளத்தாக்கு தொங்கும் பள்ளத்தாக்கு ஆகும். முதன்மை பனியாறுனா என்ன? முதன்மை பனியாறுனா மெயின் கிளேசியஸ் ரிவர். இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட முதன்மை பனியாற்றினால இதில் நிகழ்கிற இந்த பள்ளத்தாக்கு இந்த துணை பனியாறு இதோட சேர்ந்து உள்ள பள்ளத்தாக்கு தொங்கும் பள்ளத்தாக்கு போன்ற இது காட்சி அளிக்கிறது. இதற்கு பேர் தான் ஹேங்கிங் வேலி. ஃபஜோர்டு பனியாறு குடா. பனியாறு குடா தமிழில் பனியாறு குடா. ஃபஜோர்ட்ஸ் ஆர் கிளேசியல் வேலிஸ். Glacial valleys that are partly submerged in the sea. அதாவது கடலில் ஒரு பகுதியாக பனியாறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த பனியாறுடைய பள்ளத்தாக்குகள் பனியாறு குடாக்கள் எனப்படுகிறது. அதாவது கடலில் உள்ள
போய் சேர்றதில் ஒரு பகுதி பனியாறுனால போய் சேர்ந்த பகுதி. இதற்கு பேர் பனியாறு குடாக்கள், ஃபோர்ட்ஸ். Depositional landforms of glacier. Depositional landforms of glacier. பனியாறு படிய வைத்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள். என்னென்ன நிலத்தோற்றம்? நம்பர் 1 moraine. Number 1 moraines. 2 drumlins. 3 eskers. 4 camas. Last one outwash plains. பனியாறு படிய வைத்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றம். Depositional landforms of glaciers, moraines, drumlins, eskers, cames and outwash plains. Number 1 moraine. Materials deposited by glacier is called moraines. அதாவது இந்த நிலத்தோற்றங்களில் எப்படின்னா பள்ளத்தாக்கு அல்லது கண்ட பனியாறுகளால் படிய வைக்கப்பட்டு உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் மொரைன்கள் என அழைக்கப்படுகின்றன. அதாவது பள்ளத்தாக்கு அல்லது கண்ட பனியாறுகள். Materials deposited by glaciers is called moraines. Based on the location, they are classified into ground moraine, terminal moraine and lateral moraine. இவ்வாறு படிவங்கள் நிமித்தமாக இது எப்படின்னா படுகை moraine. Based on the location, they are classified into ground moraine, படுகை moraine, terminal moraine, விளிம்பு moraine and lateral moraine, பக்க moraine என 3 வகையாக இதை நம்ம பிரிக்கிறோம். அடுத்து drumlin, based of egg topography. Drumlins are deposits of glacial moraines that resemble giant inverted teaspoons or half-cut eggs. அதாவது இது பெரிய கரண்டியை போன்றோ அல்லது முட்டை எடுத்துக்கோங்களேன், அது பாதியாக வெட்டினா எப்படி ஷேப், அதை போன்று ஒரு காட்சி அளிக்குமா drumlin. Esker, long narrow ridges composed of boulders, gravel and sand deposited by streams of melting water which run parallel to a glacier are called eskers. அதாவது பனியாறுகள் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி கூழாங்கற்கள், இந்த சரளை கற்கள், மணல் இதெல்லாம் கொண்டு போய் அப்படியே உருண்டு கொண்டு போய் ஒரு பள்ளத்தை அதை அப்படியே நிரப்புது. இவ்வாறு படிய வைக்கப்பட்ட உள்ள நிகழ்வுக்கு தான் எஸ்கர். அவுட்வாஷ் பிளைன், பனியாற்று வண்டல் சமவெளி. அவுட்வாஷ் பிளைன். An outwash plain consists of glacial sediments deposited by the melting ice at the terminus of a glacier. It appears as an extensive accumulation of sand, gravel and silt. இந்த பனியாறுகள் உருவாதனால கடத்தப்பட்ட படிவுகள் இது எப்படின்னா ஒரு பக்கத்தில் மொத்தமாக படிய வைக்கிறது. இந்த மாதிரி படிவுக்கு பேர் வண்டல் சமவெளி. It appears as an extensive accumulation of sand, gravel and silt. இந்த மாதிரி படிவுகள் மணல், சரளைக்கல், கிராவல்னா சரளைக்கல், அடுத்து சில்ட் ஆகியவைகளால் இணைந்த மிக பரந்த சமவெளி ஆகும். லாஸ்ட் ஒன் wind காற்று. When air blows horizontally,
at or near the earth's surface is called wind. அதாவது பூமியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் வாயுவே என்னது காற்று நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம பூமியில் வசிக்கிறோம், நம்மளை சுற்றி காற்று அடங்கி இருக்குது. இந்த மேற்பரப்பு தான் என்னது காற்று மண்டலமாக உருவாக்கப்பட்டுள்ளது. The erosional, transpositional and depositional action of the wind is predominant in arid regions. This is called as Aeolian process. இந்த புவி மேற்பரப்பில் காணப்படும் இந்த அதாவது எப்படின்னா காற்றின் செயல்பாடு அதிகமாக காணப்படுது. இதில் என்னென்ன முக்கியமான ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அரித்தல், கடத்துதல், படிய வைத்துதல். அதாவது எரோஷனல், டிரான்ஸ்போர்ட்டேஷனல், டிப்போசிஷனல். அரித்தல், கடத்துதல், படி வைத்தல். இந்த 3 செயலுக்கு பேர் எயோலியன் செயல்பாடு. திஸ் இஸ் கால்ட் ஆஸ் எயோலியன் ப்ராசஸ்.